வணக்கம். நங்கையின் நாராயணன் எழுதியவர் சுஷில் குமார். பத்மநாப சுவாமி கோவில் கோபுரம் அதிகாலை சூரியனின் கதிர்பட்டு நாற்புறமும் பிரதிபலித்து விஸ்வரூபம் எடுத்து உலகம் முழுமைக்குமான ஒற்றை கலங்கரை விளக்கம் போல நிமிர்ந்து நின்றது. உச்சியிலிருந்து நொடிக்கொரு முறை கிழக்கு நோக்கி பறக்கும் புறா கூட்டம் சுற்றி வர வர முடிவடையாத பெரும் சங்கிலியாக நீண்டு சென்றது. ஒரு சுற்று சுற்றிவிட்டு மீண்டு வரும் புறாக்கள் தங்கள் முறைமை தவறாது கோபுரத்தின் பின்புறம் உட்சென்றன. கோவிலை சுற்றியுள்ள 4 பெரும் வீதிகள், அவற்றிலிருந்து கிளைத்து பரவி செல்லும் உபதெருக்கள், இந்த மைய நகரை சுற்றி பக்கத்து கிராமங்களுக்கு விரிந்து செல்லும் வண்டிப்பாதைகள், ஒற்றையடி பாதைகள், பாதையற்ற பாதைகள் என கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மக்கள் திரள். எங்கும் நாராயணா, பத்மநாபா, அனந்தா முழக்கங்கள். பெரிய வீதிகள் 4லும் ஓரமாக நெடிய பந்தியில் இலை போட்டு அன்னதானம். முந்தைய மதியம் ஆரம்பித்தது, இன்னும் முடிந்த பாடில்லை. இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும் என செய்தி. ஒரு பந்தியில் எச்சில் இலைகளை கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவதற்குள் ஊருக்குள் 4 பந்தி மக்கள் பெருகினர். மகாராஜா ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மாவின் புகழை அன்னதானம் உண்டு நிறைந்த ஒவ்வொரு நாவும் பாடியது. முந்தைய மாலை பூசை முடிவில் பல்வேறு புதிய நலத்திட்ட அறிவிப்புகளை வாசித்தார் திவான் கிருஷ்ணன் நாயர். மக்கள் திரள் பெருமகிழ்ச்சியில் ஓம் ஓம் என்று கூச்சலிட்டு மகாராஜா குடும்பத்தையும் திருவிதாங்கூர் நாட்டையும் காக்கும் தெய்வங்களையும் என எல்லோரையும் வாழ்த்தினர். ஒவ்வொருவரும் மாறி மாறி கட்டி பிடித்து ஆடினர். எலே, அதென்ன மக்களே, திவான் ஏதேதோ புதுசா சொன்னாரே, என்னமோ புதிய வண்டியாம்ல? அட முட்டாப்பேலே, இது கூட தெரியாத உனக்கு? நான் போன மாசமே அதை பார்த்துட்டேன் தெரியுமா? செங்கோட்டையில இருந்து ஒரு பெரிய ஜில்லா ஒண்ணு உண்டு தெரியுமா? நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம்? நான் திருவனந்தபுரம் தாண்டி எங்க போனேன்? அட கேளுடே, அந்த ஊரத்து நம்ம கொல்லம் வரைக்கும் அந்த வண்டி முதல்ல வந்தாச்சு பார்த்துக்கோ. நான் எங்க மாமனாரை பார்க்க போனோம்ல, அப்போ வாக்கம் பார்த்தது. தாலி என்ன பெருசுங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கு பார்த்துக்கோ. என்ன கூட்டம், என்ன கூப்பாடு. ஆனா எப்படித்தான் பயப்படாம வாரான்களோ. என்ன ஏற சொன்னா ஊரை விட்டே ஓடிடுவேன். என்ன சொல்லுவ? அதான் நம்ம யாரு, வெள்ளைக்காரன் கொச்சிக்கிட்ட வந்தா நீ கன்னியாகுமரியில போய் மறுவீட்டு சாப்பாடு முழுங்கிட்டு கிடப்ப. ஆமா, இவரை நம்ம ராசாக்க தளபதி இல்ல, ஏன பயலுக்கு பிறந்தவன். நாளைக்கு வண்டி வரும்போது குறுக்க போய் விழுந்துடாத. பிறகு உன் பொண்டாட்டிக்கு நான் கோவணத்தை தான் கொண்டு போய் கொடுக்கணும். சற்று நேரத்தில் குதிரையில் வந்த முண்டாசணிந்த வீரர்கள் கோவில் முன்புற திடலில் இருந்த மக்களை ஓரமாக நிற்கச் செய்து இடையில் பாதையை ஏற்படுத்தினர். மக்கள் ஆரவாரம் வானை எட்டியது. கோவில் கோபுர புறாக்கள் கோவிலை சுற்றி சுற்றி வேகம் கூட்டி பறக்க ஆரம்பித்தன. முரசம் கொட்டியவாறு அங்கிருந்த திடலில் மையத்தில் இருந்த பெரிய திண்டின் மேலேறி நின்ற வீரன் ஒருவன் மக்கள் குரலின் ஊடாக தன் குரலை தனித்து பெருக்கி கத்தினான். எம்பிரான் திருமேனி காக்கும் கடவுள், கருணை பெருங்கடல், மா சமுத்திர விண்ணவன், பெரும்புகழ் கோன், ஸ்ரீ ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மா மகாராஜா வருகிறார். ஓம் ஓம் மக்கள் கூவி ஆர்ப்பரித்து விண்ணோக்கி மலர் தூவினர். சற்று நேரத்தில் 12 இணை குதிரைகள் மெல்ல காலடி எடுத்து வர 3 பல்லக்குகள் பின்தொடர திவான் கிருஷ்ணன் நாயரின் கம்பீரமான குதிரை முன்வர கருத்த பேருடைய சர்வ ஐஸ்வர்யங்களும் பொருந்திய தங்க முகப்பராணம் அணிந்த திருவிதாங்கூர் அரண்மனையின் செல்லப்பிள்ளை நங்கையின் மீதமர்ந்து மக்களை பார்த்து ஆசி வழங்கியபடி புன்னகைத்து நிறைந்து வந்தார் மகாராஜா ஸ்ரீமூலம் திருநாள். கோவில் முகப்பு திடலில் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தாள் நங்கை. துதிக்கையை மேலெழுப்பி தன் தகப்பனை கீழிறங்கி வருமாறு அழைத்தார். வயதாகிவிட்டிருந்தாலும் மகாராஜாவின் கம்பீரமும்
முகலட்சணமும் இன்னும் அப்படியே இருந்தது. பஞ்சவாத்தியங்கள் முழங்க நடன மங்கையை வரவேற்று ஆடி முன் செல்ல மகாராஜா கோவிலின் உள் நுழைந்தார். திவான் பின்தொடர தேடி பெண்கள் சுற்றி வர உடன் சென்றாள் அரண்மனையில் மகாலட்சுமி இளவரசி சேதுலட்சுமி பாய். அவளது விரல் பிடித்து வெட்கத்தில் தலை குனிந்து நடந்தான் சிறுவன் சித்திரை திருநாள் பாலராமவர்மா. புதிதாக தொடங்கிவிட்டிருக்கும் புகைவண்டி போக்குவரத்து மற்றும் பிற திட்டங்களுக்கான வரைவுகளை அனந்தபத்மன் சன்னதியில் வைத்து பூசை செய்து பெற்றுக்கொண்டாள் மகாராஜா. பின் அவற்றை திவானிடம் கைமாற்றிவிட முரசம் பலமாக நீண்டு ஒழித்து திட்டங்களை உறுதி செய்தது. கோவில் பிரகாரம் சுற்றி வரும்போது சித்திரை திருநாள் பாலவர்மா சேதுலட்சுமியை கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். என்ன வேணும் உனக்கு? மகாராஜா பார்க்க போறான், உபத்திரம் பண்ணாம வாட. அவன் அழுவது போல் சினுங்கி அவளை மீண்டும் பிடித்து இழுத்தான். என்னடா வேணும் சொல்லு என்று முறைத்தாள் சேதுலட்சுமி. அவன் அவளை தன் முகத்தருகே இழுத்து அவள் காதில் கிசுகிசுத்தான். ஐயோடா, என்னால் முடியாது, வேணுமானா நீயே கேட்டுக்கோ என்றாள். அவன் மீண்டும் சினுங்குவதைப் போல நடித்து அடம் பிடித்தான். சரி சரி, அரண்மனைக்கு போனதும் மகாராஜாட்ட சொல்றேன், அப்புறம் அழாம வா. என்ன? எனக்கு பத்மநாப சுவாமி கோயில் கோபுரமும் வேணுமே என்று அவளது ஆடையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். அது எப்படி முடியும்? நங்கை இப்பவே அரண்மனைக்கு போயிடுவான். மகாராஜா என்ன சொல்ல போறாரோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ இப்பவே போய் மகாராஜாட்ட கேளு, இல்லைன்னா நான் அரண்மனைக்கே வரல என்று பக்கத்தில் இருந்த தூணை கட்டிப்பிடித்து கொண்டு நின்றான். அடே, முரண்டு பிடிக்காம வரியா இல்லையா? அவன் அசைவதாக இல்லை. சரி வா, கோவிலை விட்டு வெளியில போகலாம். முதல்ல நானே போய் மகாராஜாட்ட பேசுறேன். கோவில் முகப்பில் மக்கள் மலர் தூவி வாழ்த்த மகாராஜா திண்டின் மேல் நின்று எல்லோரையும் பார்த்து வணங்கினார். பின் கோவில் கோபுரத்தை நோக்கி கை தூக்கி வணங்கி பின் மீண்டும் மக்களை பார்த்து வணங்கினார். திவான் வந்து அவரது காதில் ஏதோ சொல்ல மெல்ல திண்டை நோக்கி கீழிறங்கினார். சேதுலட்சுமியை பார்த்து கையசைத்து கூப்பிட அவள் வந்து குனிந்து வணங்கி அவரிடம் ஏதோ சொன்னாள். மகாராஜா ஒரு கணம் அவளை பார்த்து ஆச்சரியமடைந்து சிரித்தார். பின் திரும்பி பின்னால் நின்றிருந்த சித்திரை திருநாளை பார்த்தார். அவன் வெட்கத்தில் தலை குனிந்து ஓடிச் சென்று சேதுலட்சுமியின் பின்னால் ஒளிந்து கொண்டான். மகாராஜா திவானை அழைத்து பேசினார். திவான் மெல்ல புன்னகையுடன் கேட்டுக்கொண்டார். ஒரு வாரத்திற்கு பிறகு அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்த மகாராஜாவை பார்க்க வந்திருந்தார் திவான் கிருஷ்ணன் நாயர். மகாராஜாவை வணங்கி அருகே வந்து நின்றார். வாங்கோ திவான், ஏதும் அவசரமா என்று குழப்பமாக பார்த்தார் மகாராஜா. திவான் மீண்டும் வணங்கி புன்னகையுடன், இல்லை திருவே, எல்லாம் நமது இளவரசின் ஆசை சம்பந்தமாகத்தான். அரசவையில் வைத்து பேச வேண்டாமென நினைத்தேன் என்றார். ஓ, அதனால் என்ன? சொல்லுங்கள், முடிந்ததா? மன்னிக்க வேண்டும் திருவே, ஒன்றும் சரியாக வரவில்லை. நம் அரண்மனை ஓவியர்களாலேயே முடியவில்லை. என்ன? ஏன் ஏன்? திருவே, பாலராமரின் ஆசைப்படி நங்கை வலது முன்னங்காலை கோவில் திண்டின் மேல் வைத்து துதிக்கையை தூக்கி நிற்க வேண்டுமாம். அப்போதுதான் அவர் அதன் மீது ஏறி நிற்பாராம். இது போதாதென்று பத்மநாபர் கோவிலின் பின்புறம் கோபுரமும் பின்னணியில் வர வேண்டுமாம். சரி, அதனால் என்ன? முதலில் நங்கை யார் சொல்லியும் அப்படி நிற்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாள். காலை தூக்காமல் முரண்டு பிடித்து அங்குமிங்கும் ஆடுகிறாள். இதில் எங்கே ஓவியர்கள் வந்து அவர்களை அசையாமல் நிற்க செய்து வரைய? என்ன திவான் சொல்கிறீர்? நங்கை நல்ல பெண் அல்லவா? திருவே, அவள் இதுவரை நிலையாக எங்குமே நின்றதில்லையே. கொட்டிலில் கூட ஒரே ஆட்டம்தானே. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாலராமர் வேறு உணவு உண்ணாது அடம் பிடிக்கிறார். யாரிடமும் பேசவும் மறுக்கிறார். சேதுலட்சுமியிடம் சொல்லி பார்த்தாரா? அவர்களும் கையை விரித்து விட்டார்கள். மகாராஜா அங்குமிங்கும் நடந்தவாறு யோசித்தார். சரி, ஒன்று செய்யும். நங்கையை நிலையாக நிற்கச் செய்ய பாகர்கள் வேண்டுமென செய்தி அனுப்போம். ஊரெங்கும் முரசம் கொட்டட்டும், செல்லட்டும், பார்க்கலாம்.
திவான் குழப்பமாக தலையசைத்துவிட்டு விடைபெற்று சென்றார். 11 பாகர்கள் நாட்டின் பல்திசையிலிருந்தும் வந்து முயற்சித்து பார்த்தார்கள். நங்கையின் ஆட்டத்தை நிறுத்த முடியவே இல்லை. முதல் இருவர் சொல்வதை சற்று பயந்தவளாக கேட்டு சில நொடிகள் அசையாமல் நின்றார். பிறகு ஒரே ஆட்டம்தான். அரண்மனை யானை அதனால் பாகர்கள் குத்தூசியை கையால் தொடவே பயந்தார்கள். அப்படியே குத்தூசியால் எவ்வளவு நேரம்தான் அவளை கட்டுப்படுத்தி விட முடியும்? சித்திரை திருநாள் பாலராமவர்மாவுக்கு இந்த ஆசை ஒரு நோயாகவே மாறிவிட்டதை போலிருந்தது. பகல் இரவு நேரம் எங்குமின்றி எந்நேரமும் நந்தியின் மீது தான் எப்படி ஏறி நிற்பேன் என்பதையும், பின்னாளில் திருவிதாங்கூர் மகாராஜா ஆனவுடன் அந்த ஓவியத்தை என் அரசவையில் வைக்கப் போவதையும் பற்றியும் போவோர் வருவோருமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தார். துணைக்கு ஆட்கள் இல்லா பொழுதுகளிலும் அவ்வாறே தனக்குத்தானே பேசவும் செய்தார். மகாராஜா மூலம் திருநாளுக்கு இது ஒரு தலைவலியாகவே மாறிவிட்டது. திவான் பலமுறை கலந்துரையாடி செய்தியை நெல்லை சீமைக்கும் மதுரைக்கும் அனுப்பினார். வேண்டியதை சாதிக்கும் பாகருக்கு மிகப்பெரிய பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டது. ஊரெங்கும் அதை பற்றியே பேச்சாகி போனது. மகாராஜாக்கு பித்து பிடிச்சிருச்சோ, எவ்வளவு நல்லது பண்ணாரு, இப்ப மகனுக்கா இப்படி செய்யறாரே. இல்லை, சத்தமா பேசாத. எவனா உளவாளி பெயர் கேட்டுட்டு இருப்பான். புறவு கழுவுல ஏற்றி போடுவார் ராசா, தெரியுமில்ல? அதுவும் சரிதான். நமக்கு என்னடே, சோமா தின்னமா மத்தியானம் ஒரு உறக்கத்தை போட்டோமான்னு இருக்கலாம். அரச குடும்பத்துல 1000 நடக்கும். பின்ன அவளுக்கு இருக்கு செய்ய. நமக்கு படத்தை நம்மளே வரையத்தான் முடியும். அதை சொல்லு. இப்ப பாகமாரெல்லாம் மாமியா வீட்டுக்கு போய் ஒளிஞ்சு கிடக்காங்கன்னு செய்தி உண்டும், கேட்டியா? பின்ன ஒத்த யானையை அசையாம நிக்க வைக்க முடியுமா? இவனுக்கெல்லாம் என்ன மயிறு வேலை படிச்சானுவோ? ஒருவேளை அந்த ஆணைக்கு மதம் கிதம் பிடிச்சிருக்குமோ? என்ன இளவப்பா, சரி பாப்போம். இது எங்க போய் தான் முடியும்னு தெரியல. இளையவருக்கு ஏன்னா 1000 இருந்தா சரிதான். ஒரு வாரம் கடந்தது. சித்திரை பௌர்ணமியின் முன்தினம் மாலை சித்திரை திருநாள் மிகவும் முடியாமல் படுக்கையில் கிடக்க மகாராஜா மொத்த குடும்பமும் வாடி போய் சுற்றி இருக்க அரசாங்க வைத்தியர் ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்திருந்தார். திருவே, எத்தனை நாட்களுக்கு இப்படி காத்திருப்பது? நவீன் ஓரளவுக்குத்தான் கொடுக்க முடியும். சித்தத்திற்கு ஆறுதலின்றி உடல் எப்படி தேரும்? இதுபோல் நம் வாழ்வில் நான் பார்த்ததில்லையே என்று வருந்தினார் வைத்தியர். மகாராஜா அசைவின்றி சிந்தனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருக்க அங்கு வந்த திவான் அவரது அருகே வந்து நின்று வணங்கி ரகசியமாக ஏதோ கூறினார். மகாராஜாவின் முகம் பிரகாசமடைய சற்றென்று எழுந்து, பாரும், போய் பார்க்கலாம் என்றார். அரண்மனை யானை கொட்டிலில் அரண்மனை பாகர்கள் அனைவரும் பரபரத்து நிற்க ஓர் ஓரமாய் அசையாது உட்கார்ந்து கண்மூடியிருந்தான் ஒரு வாலிபன். கட்டுடல், நீண்ட கேசம், இடுப்பில் வெறும் காவியுடை, மேலுடலில் ருத்ராட்ச மாலை, மார்பிலும் கரங்களிலும் திருநீற்றுப்பட்டை. பார்ப்பதற்கு அந்த பகுதியை சார்ந்தவன் போல தெரியவில்லை. யாரிடமும் எதுவும் பேசாமல் தனித்து உட்கார்ந்திருந்தான். சிலர் அவன் அருகே சென்று பேச்சு கொடுக்கும் போது ஒரு பதிலும் இல்லை. எல்லோரும் ஒருவித பயத்தோடு அவனை விட்டு விலகி நின்றதை போல தோன்றியது. கொட்டியில் உள்ள நங்கை எப்போதும் போல ஆடிக்கொண்டிருந்தாள். மகாராஜா வருவது திவானிற்கும் அங்கிருந்த பாகர்களுக்கும் மட்டுமே தெரிந்தது. சற்று நேரத்தில் குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டு அங்கிருந்த அனைவரும் எழுந்து வணங்கி நிற்க அந்த வாலிபன் இன்னும் அசையாது கண்மூடியே இருந்தான். முதலில் வந்த குதிரையில் இருந்த திவான் கிருஷ்ணன் நாயர் துள்ளி இறங்கினார். அவர் மகாராஜாவின் குதிரையை பிடித்து சில அடிகள் உடன் சென்று குதிரை நின்றது. மகாராஜா மெல்ல இறங்கும் போதே கொட்டில் வாசல் அருகே உட்கார்ந்திருந்த அந்த வாலிபனை பார்த்தார். திவானிடம் கண்ணை காட்ட திவான் கையசைக்க அங்கிருந்த அத்தனை பாகர்களும் அங்கிருந்து வணங்கியவாறு வெளியேறினர். மகாராஜாவும் திவானும் கொட்டிலின் அருகே நெருங்க உட்கார்ந்திருந்த அந்த வாலிபன் மெல்ல எழுந்து கைகூப்பி நின்றான். கண்கள் இன்னும் மூடியே இருந்தன. கைதொடும் தூரத்தில் அவர்கள் நெருங்கியதும் அவன் கண் திறந்து,
திருவிற்கு வணக்கம். சேதியறிந்து பணி செய்ய வந்திருக்கிறேன். அடியேன் மேற்கு திசை ஓவியன். பெயர் நாராயண பிள்ளை. மகாராஜா திவானை பார்த்து குழம்பியவாறு, ஆனால் ஓவியம் வரைவது இங்கு குழப்பம் இல்லையே கொச்சே என்றார். மெல்லிய புன்னகையோடு, திருவே, குழப்பம் அடியேனுக்கு விளங்கியது. அதற்கான வழியும் உண்டு. நாளை மாலை முழு நிலவில் எல்லாம் சரியாக்கி தருவேன் என்றான். மகாராஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவனது முகத்தையும் அவன் பேசிய விதத்தையும் பார்த்து அவருக்குள் ஒரு சிறு நம்பிக்கை உருவாகிவிட்டது. திவான், இவருக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுங்கள். அனந்தன் சித்தப்படி எல்லாமே நல்லாக நடக்கும் என்றார் மகாராஜா. பௌர்ணமி நிலவு அன்று இன்னும் பிரகாசமாக இருந்தது. மக்கள் கூட்டம் எப்படியோ சேதியறிந்து வந்து கூடிவிட்டது. காவலர் வந்து கூட்டத்தை அமைதிப்படுத்தி அமர வைப்பதற்குள் பெரும் பாடாகிவிட்டது. திவான் பரபரப்பாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருக்க, பத்மநாப சுவாமி கோவில் திடலின் முன் போடப்பட்டிருந்த ஒரு மர இருக்கையில் அமர்ந்து கண்மூடியிருந்தான் நாராயண பிள்ளை. அவன் முன் பெரிய அரிசி மாவு கோலமிட்டு அதன் மத்தியில் ஒரு மண்விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் பல வண்ணங்களில் பூக்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதே காவியுடை, கூடுதலாக தோளில் ஒரு கருப்பு துண்டு. மொத்த கூட்டமும் ஏதோ விசித்திரத்தை எதிர்நோக்கி பேச்சற்று இருக்க மகாராஜா வருவது அறிவிக்கப்பட்டது. நாராயண பிள்ளை மெல்லிய புன்னகையோடு எழுந்து நின்று பத்மநாபர் கோபுரத்தை நோக்கி வணங்கினான். மகாராஜா நெருங்கி வர மக்கள் கூட்டம் வாழ்த்தி ஆர்ப்பரிக்க அவன் வான் நோக்கி வணங்கி நின்றான். மகாராஜா கையசைக்க மக்கள் கூட்டம் அமைதியடைந்தது. நாராயண பிள்ளை மகாராஜாவின் அருகே சென்று வணங்கினான். அவர் அவனது கைகளை பிடித்து தலையை தொட்டு வாழ்த்தினார். இதை பார்த்த மக்கள் கூட்டம் சலசலத்தது. திவானும் கூட என்ன நடக்கிறது என்று வியந்து பார்த்தார். மகாராஜா அவ்வளவு எளிதில் யாரையும் தொட்டு பேசுவதே இல்லை. நாராயண பிள்ளை மகாராஜாவை மீண்டும் வணங்கி தன் இடத்திற்கு சென்று அமர்ந்தான். அவன் தலையசைக்க, திவான் கையசைக்க, கோவிலின் பக்கவாட்டிலிருந்து சலங்கையும் சங்கிலியும் குலுங்க, முழுதனி கோலத்தில் முகப்படாம் ஜொலிக்க ஆடி ஆடி நடந்து வந்தாள் நங்கை. மக்கள் கூட்டம் அவளை வாழ்த்தி ஆர்ப்பரித்தது. பாதர்கள் புடைசூழ கோவில் திடலில் அருகே வந்து மகாராஜாவை பார்த்து துதிக்கையை ஆட்டி நின்றாள். மகாராஜா அவளது துதிக்கையை தொட்டு முத்தமிட்டு விலகி நின்றார். நாராயண பிள்ளை மெல்லிய மந்திர உச்சாரணங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவனது குரல் தென்றலென எழுந்து காற்றென மாறி பின் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. சில நிமிடங்களுக்கு ஒரு முறை நிறுத்தி பூக்களை எடுத்து கண் மூடி தன் முகத்தருகே கொண்டு வந்து பின் அந்த மண் விளக்கை 3 முறை சுற்றி கோவிலை நோக்கி வீசி எறிந்தான். நங்கை அவளை பார்த்து மெல்ல நளினமாக ஆடிக்கொண்டிருந்தாள். 18 முறை அவ்வாறு பூக்களை எரிந்த பின் தன் தோளில் கிடந்த கருப்பு துண்டை எடுத்து தன் வாயை சுற்றி இறுக்கி கட்டினான். மக்கள் அவனையும் நங்கையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். சிலரது முகத்தில் என்னதான் செய்துவிடப் போகிறான் என்றது கேலியும் தெரிந்தது. மெல்ல தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் தன் வழக்கையை நீட்டி பாகர்களை விலகிச் செல்லுமாறு சைகை செய்தான். மக்கள் கூட்டம் பயத்திலும் ஆர்வத்திலும் ஊளையிட்டது. பாகர்களில் ஒருவன் நங்கையின் கால் சங்கிலியை கோவில் திண்டின் அருகிலிருந்த கம்பத்தில் கட்டப்போனான். அவனை பார்த்து வேண்டாமென சைகை செய்தவாறு நங்கையை நெருங்கினான் நாராயண பிள்ளை. நங்கையின் துதிக்கை முன்னோக்கி எழ கால்களை ஆட்டி பிளிரினாள். அச்சத்தம் கோவில் கோபுர புறாக்களை எல்லாம் சிதறி பறக்கச் செய்தது. கூட்டத்தில் பலர் அனந்தா, பத்மநாபா, நாராயணா என தங்களை அறியாமல் கத்த ஆரம்பித்தனர். நங்கையின் முன் 5 அடி தூரத்தில் வந்து நின்றான் நாராயண பிள்ளை. நங்கை மூர்க்கமாக அவனை பார்த்து ஓரடி எடுத்து
துதிக்கை தூக்கி பிளிறியது. மெல்ல புன்னகைத்தவாறே தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த ஒரு குச்சி போன்ற ஏதோ ஒன்றை எடுத்தான். அவன் கண்களை மூடி ஏதோ உறக்க சொன்னவாறு அக்குச்சியை நங்கையை நோக்கி நீட்ட அது ஓர் ஓவிய தூரிகையாக மாறியது. நங்கையின் துதிக்கை தானாக கீழிறங்க ஒரு கணம் அசையாது நின்றாள். மக்கள் கூட்டம் ஓம் ஓம் என்றது. அவன் தன் தூரிகையை ஒருமுறை இடம் வளமாக ஆற்ற அதற்கேற்றாற்போல் நங்கையும் இடம் வளமாக ஆடினாள். மீண்டும் ஒருமுறை அவன் அவ்வாறே செய்ய நங்கையும் அவ்வாறே செய்தாள். மகுடிக்கு ஆடும் கருநாகமென நங்கை ஆடியதைக் கண்டு மொத்த மக்கள் கூட்டமும் உறைந்து நின்றது. மகாராஜாவின் முகம் புன்னகையில் மலர்ந்தது. அவரது கைப்பிடித்து நின்ற சித்திரை திருநாள் ஆச்சரியமாக பார்த்தபடி சிரித்தான். சேதுலட்சுமி நாராயண பிள்ளையை மட்டுமே உற்று நோக்கியிருந்தாள். அடுத்த சில மணித்துளிகள் நாராயண பிள்ளையின் கண்மூடி சில மந்திர உச்சாரணங்களை செய்ய அதை கூர்ந்து கேட்டு அசைவின்றி நின்றாள் நங்கை. மீண்டும் கண் திறந்த நாராயண பிள்ளை தன் வாயை மூடியிருந்த கருப்பு துணியை அகற்றி நங்கையை நோக்கி தூரிகையை நீட்ட, "இவிடவா மோளே" என்று சொல்லி புன்னகைத்தான். நங்கை தன் காதுகளை ஆட்டியவாறு தாயை நோக்கி ஓடும் கன்றென ஓடி வந்து அவன் அருகே நின்றது. மக்கள் கூட்டமெங்கும் கேவி கேவி அழும் சத்தம். கைதட்டி உற்சாகத்தில் சன்னதம் வந்தது போல எல்லோரும் ஆட ஆரம்பித்தார்கள். நாராயண பிள்ளை நங்கையின் துதிக்கையை தடவி கொடுத்தான். அதன் முகப்படாமை தொட்டு முத்தமிட்டான். நங்கை தன் துதிக்கை நீட்டி அவனை ஆற தழுவினாள். அவனை வளைத்திழுத்து தன்னோடு நெருக்கி கொண்டு வந்தாள். திடீரென துதிக்கையின் பிடி இறுகி நாராயணனை சுருட்டி மேலே தூக்கி பிளிறினாள். மக்கள் பயத்தில் அலற எதுவும் நடக்காதது போல புன்னகையோடு அவளோடு இணைந்து உடனிருந்தான் நாராயண பிள்ளை. பின் மெதுவாக அவனை கீழே விட்டு அவன் தலைமீது துதிக்கையால் ஒரு முறை தொட்டுவிட்டு பழையபடி ஆடி நின்றாள். சற்று நேரத்திற்கு அங்கு நடந்த எல்லாமே ஒரு கனவு போல எல்லார் மனதிலும் மீண்டும் மீண்டும் வந்து போனது. நாராயணன் நங்கையுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவளும் அவனுக்கு பதில் கூறி ஆடி நின்றாள். நாராயண பிள்ளை திவானை பார்த்து கையசைக்க கோவில் திண்டில் முன் 20 அடி தூரத்தில் ஒரு பெரிய மரமேசை போடப்பட்டது. பின் 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஓவிய பலகை தாங்கியை தூக்கி வந்து வைத்தனர். அதை அந்த மரமேசையின் பக்கத்தில் வைத்து பல குவளைகளை கொண்டு வந்து மேசையின் மீது வைத்தனர். பின் 4 சேர்ந்து ஒரு கருப்பு துணி கற்றிய உருளை போன்ற ஒன்றை தூக்கி வந்து வைத்தனர். ஓவிய பலகையின் அருகே வந்து தரையோடு உருட்டி விரித்தனர். பெரிய சதுர வடிவிலான ஒரு தட்டி போல இருந்தது. அதை மெல்ல தூக்கி அந்த தாங்கியின் மீது மாட்டினர். அதுவரை யாரும் பார்த்திராத புதியதொரு யுக்தியாக தெரிந்தது. மெல்லிய பட்டைகளாக சீவப்பட்ட மூங்கில் குச்சிகளை சேர்த்து நெய்த மூங்கில் தட்டியது. மகாராஜாவும் திவானும் ஆர்வம் மேலிட வியந்து பார்த்து நிற்க நாராயண பிள்ளை தன் தூரிகையை எடுத்து கை வீசியவாறு அந்த மரமேசையின் அருகே வந்து நின்றாள். "வா மோலே வா, அனந்தனை காணாம் வா" என்றான். நங்கை ஆடி ஆடி கோவிலின் முன் வந்து திண்டின் மீது தன் வலக்காலை தூக்கி வைத்து நின்றாள். கல்லென, சிலையென, கர்ப்ப திருமேனி என, மகாராஜன் என மக்கள் கூட்டம் ஒரு சேர அனந்தா பத்மநாபா நாராயணா என்று முழக்கமிட்டது. மீண்டும் மீண்டும் உச்சரிக்க சற்று நேரத்தில் அது நாராயணா 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 என்று மட்டுமே ஒலித்தது. மகாராஜா மகிழ்ச்சியில் தன்னை மறந்து இருகை கூப்பி நிற்க கோவில் புறாக்கள் அத்தனையும் கோபுரத்தோடு ஒட்டியிருந்து நாராயணா நாராயணா என்றது. நங்கை துதிக்கையை மேல் நோக்கி தூக்கி பிளிர நாராயணா என கேட்டது. நோயாளியாக நின்றிருந்த சித்திரை திருநாள் பாலராமவர்மா அதுவரை பிடித்திருந்த சேதுலட்சுமியின் வாயின் கைகளை விட்டு
வெட்கம் நீங்கி நிமிர்ந்து துள்ளியோடி சென்று நங்கையின் மீது ஏறி நின்றான். நங்கையின் நாராயணன். எழுதியவர் சுஷில்குமார்.